ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவுக்கு டாக்டர் மறைச்சி வச்சுருந்த உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அதாவது அந்த டாக்டரோட அண்ணன் தான் அந்த குந்தன் அப்படிங்கிற உண்மை. உடனே அவனும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா அந்த ஐஸ்வர்யா சொன்னது இவனை பற்றி தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் சண்டை போடும் போது அவனோட கையில் கூட டாட்டு போட்டிருந்தான்ல. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது குந்தன் தான் நீலோட அண்ணன். அப்படின்னா அவன் என்ன பழி வாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற உண்மையை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். உடனே இந்த விஷயத்தை போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லணும் இல்லையா. அதனால டாக்டர் நீல் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸுக்கிட்ட சொல்லி வர சொல்லியிருப்பான் போல. அவளும் ஒரு இடத்துல பார்க்குறா. அங்கே அவனை காணோம். இவன் தான் வாயை போத்திக்கிட்டு பிடிச்சி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் மயிரா அப்படின்னு சொன்னால், உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ உடனே இவனும், உனக்கு என் மேலே இவ்வளோ வெறுப்பா, அப்போ நான் செத்தாலும் உனக்கு கவலை இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் டெட்டாலை வச்சுட்டு குடிக்க போகிறான் போல. உடனே இதை அவள் பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி தட்டி விட்டுறா. அக்கறைலாம் நினச்சிக்காதீங்க, என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி எந்த மனுஷன் பண்ணாலும் அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான் தடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனும், எனக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடு, உண்மை என்னங்கிறத நான் நிரூபிக்கிறேன், அப்படின்னாலும் நிரூபிக்க முடியல அப்படின்னா உன்னோட வாழ்க்கையை விட்டு நான் நிரந்தரமாக போயிடுறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அதுக்கு அவள் எந்த பதிலும் சொல்லாமல் யோசிச்சு இருக்கா. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த டாக்டரும் அண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருப்பான் போல. அவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே, அதுக்காக என் அண்ணன் கிட்ட ரூடா நடந்துப்பீங்களா, இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுறான். அதே சமயம் நம்ம ஹீரோ கூட வர ஒத்துக்கிட்டா போல. நேராக அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கான். நான் சொல்றதை நீ நம்ப மாட்டல, நீயே கண்ணால் பார்த்து உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே அந்த குந்தன் தான் படுத்திருக்கான் போல. பாத்தியா, இதுதான் உண்மை, நீலோட அண்ணன் தான் அந்த குந்தன். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பாரு உண்மை என்னன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கான். அவளும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. ஆனால் அவன் அந்த பக்கமாக திரும்பி படுத்திருக்கான் போல. இவளும் போயிட்டு முகத்தை பார்க்கலான்னு போய் பார்க்குறா. பார்த்துட்டு இவர் தான் குந்தனா, நல்லா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இருக்கா. பார்த்தா அங்கே வேற ஒருத்தவன் தான் படுத்திருக்கான். இல்லை மயூரா, இது ஏதோ நடந்திருக்கு, அந்த நீல் தான் ஏதோ பண்ணியிருக்கான், ப்ளீஸ் என்ன நம்பு அப்படின்னு சொன்னால், இன்னும் எவ்வளோ தான் போய் சொல்லி என்னை ஏமாற்ற போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். எப்படா ஆளு மாறினா அப்படின்னு பார்த்தா அந்த டாக்டர் பையன் தான் ஏற்கனவே குந்தனை பார்க்கறதுக்காக வந்திருப்பான் இல்லையா. அப்படி பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் கரெக்டாக நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அப்படியே அழைச்சிட்டு வரதை இவன் பார்த்துருப்பான். அடுத்த நிமிஷமே இவன் அண்ணன் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பான் போல. இதுதான் நடந்திருக்கு. ஸோ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இவன் பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான், ப்ளீஸ் என்ன நம்பு மயிரா, அந்த குந்தன் தான் நீலோட அண்ணன், இது எல்லாமே பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, அவன் எதுக்காக உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கணும். அப்புறம் அந்த குந்தன் அவன் தான் அக்காவோட கல்யாணத்து அன்னைக்கு தன்னோட விருப்பத்தில் தானே அவன் இங்கேருந்து ஓடி போனான். அப்புறம் இங்கே பழி வாங்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அது எதுவுமே உண்மை கிடையாது, நானா உனக்கு காட்டின உண்மை தான் அது. அதாவது அந்த குந்தனுக்கு என்னை பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சு. எங்கே அவன் உங்ககிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவானோ, நீ எனக்கு கிடைக்க மாட்டியோ அப்படிங்கிற பயத்தில் அவனை நான் தான் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருந்தேன். அப்புறம் அந்த லெட்டரும் கூட நான் எழுதுனதான் உங்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் நான் அவனை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டேன். இதுதான் நடந்த உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையை என்ன அடையணும் அப்படிங்கிறதுக்காக அழிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பழைய ஓம்கார் பண்ணது மயிரா, நான் இப்போ திருந்திட்டேன், இப்போ முன்னாடி நிற்கிறது புது ஓம்கார், ப்ளீஸ் மயிரா என்னை நம்பு, நான் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், உன்ன மாதிரி ஒருத்தவன் மாறவே போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த நீலுக்கு அண்ணன் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அது சுத்த போய். ஏன்னா அவன்கிட்ட நானே கேட்டிருக்கேன் இதை பற்றி, அவனுக்கு அண்ணன் தம்பிங்கன்னு யாரும் கிடையாது. அதனால நீங்கள் யாரை கெட்டவன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த கெட்டவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆமாம், நான் நீலை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போய்ட்றா. ஒரு தப்பான முடிவு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவன் ஷாக்காக நின்றுட்டு இருந்தா. பின்னாடியே அந்த டாக்டர் பையில கல்யாண வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டியா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இதெல்லாம் ஏன் பண்ணுற அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனாலும் உன்னால் மயூரா கிட்ட நெருங்கவே முடியாது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி குப்பையில் கிடக்கிற பாட்டில் எடுத்து தன்னோட கையில் அடிச்சுக்கிறான். அதுவும் ரெண்டு கையிலையுமே ரத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எதுக்கு இந்த கிறுக்கு பையன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு தெரியல. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயினி அப்பா அம்மா எல்லாருக்கிட்டேயுமே உண்மையை சொல்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. அதாவது அந்த குந்தனை பற்றின உண்மை, அந்த அக்காவோட கல்யாணம் நின்று போச்சு இல்லையா, அதுக்கு காரணம் ஓம்கார் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வர போகிறதுக்கு முன்னாடியே வாச பக்கம் தொப்புன்னு அந்த டாக்டர் பையன் விழுந்துக்கிட்டே இருக்கான். கையெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. என்னாச்சு நீல் உனக்கு அப்படின்னு கேட்டால், அந்த ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போடுற மாதிரியே இந்த பையன் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனை உட்கார வச்சுட்டு கையில் பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க.
அப்போ கூட அவன் ஓம்காரை பற்றி தான் ஒன்றுக்கு ரெண்டா அவகிட்ட போட்டு கொடுத்துட்ருக்கான். அவன் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மயிரா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த அடி அடிக்கிறான். அவனுக்கு என்னதான் வேணும், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டால் அப்பாவும் அம்மாவும் வழக்கம் போல் நீல சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறதா அவனுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் மனசுக்குள்ளே வெள்ளத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆமாம் மயிரா நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு வேற வழியே இல்லை, நீ ஓம்காரோட கூண்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு என்னோட கூண்டுக்குள்ளே வந்து மாட்ட போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கல்யாணத்தை பற்றி பேசினோடனே நம்ம ஹீரோயினி இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. எங்கேருந்து அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லை, இப்போ கடவுள் தான் உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு மணி அடிச்சுக்கிட்டு, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், அந்த நீலோட உண்மையான சுயரூபம் என்னங்கிறத நீங்கள் தான் மயூரா கிட்ட காமிக்கணும், ஏன்னா அவள் என்ன நம்ப மாட்றா, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கு அவனோட ஃபோன் வந்து தென்பட்டுருது. இது நீலோட ஃபோனாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே அந்த ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அண்ணங்காரனை வச்சுருக்கான் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வார்ட் பாய் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். அதை படித்து பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதில் உங்கள் அண்ணனை பற்றி அர்ஜெண்ட்டாக பேசி ஆகணும், ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பான் போல். ஸோ இதுதான் அவளுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த பையல்கிட்ட கேட்கும் போது எனக்கு அந்த மாதிரி அண்ணன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அப்படி இருக்கும் போது இந்த மெசேஜில் அண்ணன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. அடுத்த நிமிஷமே அந்த வார்ட் பாய் கிட்டேருந்து ஃபோன் வருது. இவளும் மனசு தடப்படுத்திக்கிட்டே ஃபோனை வந்து ஆன் பண்ணுறா. அந்த பக்கம் அவன் பேசுகிறவன் இந்த மாதிரி குந்தன் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு இதை கேட்ட உடனே கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்படின்னா நீல் தான் குந்தனோட தம்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்படின்னா இது எல்லாமே அவன் ஓம்காரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எஸ், அந்த திருமணம் ரத்து செய்கிற பேப்பரில் கூட அவன் அவ்வளோ மும்பரமாக நின்னான் இல்லையா கையெழுத்து போட சொல்லி. ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா ஓம்கார் சொன்னது எல்லாமே உண்மை தானா, அவர் திருந்திட்டாரு, நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இந்த நீல் தான் கெட்டவன், அவனை பத்தின உண்மையை சொல்றதுக்காக அவர் எவ்வளவு தூரம் போராடியும் நான் நம்பாம போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே நம்ம ஓம்காருக்கு கால் பண்ண பாக்குறான். ஆனா அவன் தான் சாமி கும்பிடுறதுல ரொம்ப மும்பரமா இருக்கான் இல்லையா, அதனால அவனுக்கு ஃபோன் ரிங் ஆகுறது தெரியல. ப்ளீஸ் ஓம்கார் ஃபோன் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. அடுத்த நிமிஷமே அங்கே அந்த பையன் வந்து அவளோட கையில் இருக்கிற ஃபோனை பிடுங்கிடுறான். திரும்பி பார்த்த உடனே இவளுக்கு சமக்கம் வருது. எவ்வளோ திமிரு இருந்தா என் வாழ்க்கைக்குள்ளே வந்து நல்லவன் மாதிரி என்னை நடித்து ஏமாத்திருப்பேன், ஏன்டா அப்படிலாம் பண்ண, பழி வாங்கணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஓம்கார் சொன்னது சரிதான், நீ ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் என்ன நடக்குதுன்னு புரியாமல் எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவனோட சட்டையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அவனே டக்குன்னு அவளோட கையை தட்டி விட்டுட்டு, ஆமாண்டி நான் தான் குந்தனோட தம்பி, அதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல, இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை கேட்டு அப்பாவுக்குமே பயங்கரமான ஷாக்காக இருக்குது. பார்த்தீங்களாப்பா, இவன் தான் அந்த குந்தனோட தம்பி, இவன் ஓம்காரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கான், ரொம்ப நல்லவன் மாதிரி நாடகம் போட்டுட்டு இருந்திருக்கான், ஆனால் நீ நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது, நான் உன்னை என்றைக்குமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அது எப்படி நீ பண்ணிக்காமல் இருப்ப, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகிறது உறுதி, அப்புறம் நீ அந்த ஓம்காருக்கும் சொந்தமானவ கிடையாதே இப்போ, ஏன்னா நான் கோர்ட்டில் அந்த பேப்பரை ப்ரொசீட் பண்ணிட்டேன், இப்போ உனக்கும் அவனுக்கும் நடந்த கல்யாணம் சட்டப்படி ரத்தாயிடுச்சு, இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே இவளும் அப்பா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பா கால் பண்ண போனா டக்குன்னு அந்த பையன் ஃபோனை தட்டி விட்டுறான். என்ன மாமனாரே, மருமகன் கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற மருமகன், என்கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ பண்ணிக்கிட்டே தாண்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ இப்போ தான் ஃபோனை செக் பண்ணி பார்க்குறான். மயூரா கிட்டேருந்து அத்தனை மிஸ் கால் வந்திருக்கு. ஏன் மயூரா எனக்கு இத்தனை கால் பண்ணியிருக்கா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் உடனே ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே டூ லேட், அவன் வந்து ஆம்புலன்ஸில் மொத்த பேரையும் கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நம்ம ஹீரோ வீட்டு பக்கம் போயிட்டுருக்கான். இவளும் இவங்கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறா. இங்கே பார் நீல், உன் அண்ணனுக்கு நடந்தது உண்மையிலேயே கொடுமையான விஷயந்தான், அதுக்காக நீ ஓம்காரையும் என்னையும் வேணா நீ பழி வாங்கலாம், என் குடும்பம் என்ன பண்ணாங்க அவங்கள ப்ளீஸ் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், உன்னை தொட்டால் ஓம்காருக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி உன் குடும்பத்தை தொட்டால் தான் உனக்கும் வலிக்கும், அதே வழியை தானே நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, என் அண்ணன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க அந்த ஓம்கார் தான் காரணம், அதுக்கு நான் அவனை பழி வாங்கியே தான் தீருவேன், அதுவும் எப்படி தெரியுமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நான் அவனை பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோ
வீட்டுக்கு வந்து காலிங் பெல்லையுமே அடிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் அடிச்சும் யாரும் திறக்கல. அதுக்கப்புறமா தான் தெரியுது வெளியில் பூட்டு தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாரும் கிளம்பி எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறவங்கிட்ட இந்த வீட்டில் இருக்கவங்க எங்கே போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் ஒருத்தவன் எல்லாரையும் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்போ தான் இவனை யோசிச்சு பார்க்குறான். நம்ம வரும்போது எதிர்த்தாப்புல ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணி போச்சு, அப்போ அதில் போனது மயூராவோட ஃபேமிலி தானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே டாக்டர் நீலோட ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்குறான். இந்த மாதிரி டாக்டர் நீல் வந்து மயூரோட ஃபேமிலியை அங்கே அழைச்சிட்டு வந்தானா அப்படின்னு கேட்டால் அங்கே இந்த மாதிரி யாருமே வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா மொத்த ஃபேமிலியும் அவன் கூட்டிக்கிட்டு எங்கே போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவன் தேடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி இந்த பக்கம் எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சைகை காட்டுறா. உடனே பாட்டி அந்த பையில போட்டு அடிச்சு நிமித்துது. எங்களை விடுறா, எங்கடா கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா தன்னோட காதில் இருக்கிற தோடு, கையில் இருக்கிற வளையல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போகிற வழி ஃபுல்லாக தூக்கி போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. கடைசியாக கழுத்தில் இருக்கிற செயினையுமே தூக்கி விட்டு எறிஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை ஃபாலோ பண்ணி ஓம்கார் எப்படியாவது என்னை தேடி வந்துருங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவும் காரில் வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே அந்த தோடு கிடக்கு, கீழே கிடக்கு. ஸோ தோடு வளையல் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். கடைசியாக அவள் போட்ட செயின் மட்டும் ஒரு மரத்தில் மாட்டி தொங்கிட்டு இருக்கு. அப்படியே அதை கிராஸ் பண்ணி போனவன் டக்குன்னு திரும்ப ரிவர்ஸில் வந்து பார்க்குறான். அங்கே நம்ம மயூராவோட செயின் தான் தொங்குது. அதை பார்த்தோன்னே இவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்படின்னா மயூராவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக தான் மயூராவை அழைச்சிட்டு போயிருக்கான். மயூரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ஓம்கார் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோயினை எப்படி கண்டுபிடிக்க போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை.